पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையாருடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 682வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் நாகேசன் என்பது. நாகேசன் என்றால் நமக்கு தெரியுமே, பாம்புகளின் தலைவர் ஆதிசேஷன். ஆமாம், இவருக்கே நாகேசன் என்று திருவேங்கடமுடையானுக்கு பெயர். அந்த நாகேசனாகிய ஆதிசேஷனாலே வணங்கப்படுபவன் அவன் தானே முதல் சேஷன். சேஷன் என்றாலே என்ன பொருள்? பல முறை சொல்லியிருப்பேன், மறந்திருக்கலாம். அதற்காக மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுது. சேஷன் என்ன சார் அர்த்தம்? அடிக்கடி இந்த வார்த்தையை ஸ்ரீவைஷ்ணவர்கள் பயன்படுத்துவார். சேஷன், ஜீவாத்மா சேஷன், பரமாத்மா சேஷி. ஒரு பெரிய வைஷ்ணவ ரகசிய கிரந்தங்கள்ல அடிப்படை காதில் விழக்கூடியது, சேஷியான எம்பெருமானுக்கு உகந்த குற்றேவல் செய்வது சேஷம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? எங்களுக்கு தான் புரிய 681 நாம நீ சொல்லி கேட்டாச்சுமா புரியலைங்களா? சேஷன் என்றால் சாதாரணமாக சேஷம்னா மிச்சம்னு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. சேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னசேஷ கிம் கிரியதாம் என்று சடங்கில் கேட்பாங்க. அந்த இடத்துல சாப்பாடு போட்ட பிற்பாடு திதியில் பாக்கி இருக்கிற சாப்பாட்டை என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அவர்கள் நீங்கள் சாப்பிடலாம், உறவினர்களோடு, பிடித்தவர்களோடு, இனித்தவர்களோடு சொல்லி அனுமதி கொடுத்த அப்புறம் தான் அதை சாப்பிடணும். அங்கே சேஷா என்பது பாக்கி என்கிற அர்த்தத்தில் வந்திருக்கு. சிஷ்யதே சேஷி சம்யா என்ற பாகவதத்திலையும் எம்பெருமான் அவன் ஒருவன் தான் உலகமெல்லாம் போன பிற்பாடு மிச்சமாக நிற்கிறவன் அப்படின்னு சொல்கிறது. அது சேஷி என்று சொல்கிறது. சேஷனை உடையவன் சேஷி. சரி, இப்போ என்னாச்சு? சேஷன்னா என்ன? தொண்டன் அர்த்தமானா தொண்டன்னு சொல்லலாம். ஆனால் அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஏனென்றால் சேஷன் என்கிற டெக்னிக்கல் தேவை பயன்படுத்தியவர்கள் வேத ஆராய்ச்சி செய்த மீமாம்சகர்கள். அவர்கள் சேஷ லட்சணம் என்று சேஷத்தை பற்றி ஒரு அத்தியாயம் மீமாம்சையில் வருகிறது. எப்பா சிம்பிளாக அர்த்தம் சொல்லணும்னா மீமாம்சைக்கு கொண்டு போயிட்டீங்களே. இல்லை இல்லை, ரொம்ப சின்ன விஷயம். அவர்கள் ஒரு சடங்கு செஞ்சால் அதற்கு இன்னொரு சடங்கு செய்ய வேண்டி வந்தால் முன் சடங்கினுடைய சிறப்புக்காக செய்யக்கூடியதாக இருந்தால் அந்த பகுதியை அவர்கள் சேஷம் என்று கொண்டாடுவார்கள். அதாவது
ஒரு பொருளுக்கு மேன்மை உண்டாக்குவதற்காக நாம் எந்த பொருளை எடுத்துக்கிறோமோ அந்த பொருளுக்கு சேஷம்னு பேர். காஃபி என்ற பொருள், அதுக்கு மேன்மை வரணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கணும். அந்த மேன்மை கிடைப்பதற்கு என்ன செய்யணும்? அதில் சர்க்கரையை போடணும். டயபெட்டிக் ஆள் உடனே பதறவாங்க, அந்த மாதிரி சொல்கிற காலங்காலத்தால் 7:30 மணியில் காஃபி சாப்பிட்ற டயத்தில் சர்க்கரை இல்லாத காஃபி வீட்டு உட்காந்துருக்கோம், நீ காஃபிக்கு சேஷம் சர்க்கரைன்னு உபன்யாசம் பண்ணுறே, பேசாமல் பெருமாள் திருநாமத்தை சொல்லிட்டு போகக்கூடாதா என்று சிலர் வியக்கலாம். ஆனால் அதில் சில கெட்டிக்காரர் இருக்கிற சுகர் ஃப்ரீ என்று ஒன்று இருக்குது, அதை போட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ அந்த காஃபியினுடைய டேஸ்ட்டு சுவை அதனுடைய சுவை மேன்மை தரக்கூடியது. அந்த சுவையை தருவது எது? சர்க்கரை. ஆகையினால சர்க்கரை என்பது காஃபிக்கு சேஷம். வேறு உதாரணம் சொல்லக்கூடாதா? சவுறு என்ன இருக்கணும், வெள்ளை அடிக்கிறோம், வெள்ளை சவுத்துக்கு சேஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி தான் சொல்லுவாங்க. நீ அப்படி சொல்லலைன்னா பாவம் காஃபி சாப்பிட்ற வேளையில் திருநாமத்தை எப்பப்பெல்லாம் காஃபி சாப்பிட்றாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு இந்த சேஷம் புத்தி வந்து காஃபிக்கு சேஷம் சர்க்கரை, நாம் இறைவனுக்கு சேஷம்ங்கிற எண்ணம் வரலாம் முடியும். அதற்காகத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். இனி நீங்கள் காஃபி பருகும் பொழுதெல்லாம் கருணாகரன் சொன்ன சேஷன் நாம் பகவானுக்கு நினச்சிட்டா அந்த புண்ணியம் எனக்கு ஒரு மொழி அது போட்டோம். அந்த காஃபிக்கு மேன்மைக்காக எந்த பொருளை நாம் எடுத்தோம்? சர்க்கரை. எனவே காஃபிக்கு சர்க்கரை சேஷம், சர்க்கரைக்கு காஃபி சேஷி. ஏன்னா தன் மேன்மைக்காகவே அதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கிறது, எடுத்துக்கொள்ளப்படுகிறது. காஃபிக்கு மேன்மை தரவே நம்ம சர்க்கரையை எடுத்துக்கிறோம். இந்த அடிப்படையில் சேஷம் என்பதற்கு இலக்கணம் கொடுக்குறாங்க. எம்பெருமானார் ராமானுஜர் வேதார்த்த சங்கரத்தில் இந்த அழகான விளக்கத்தை, நன்கு மீமாசகர்கள் கொடுத்த விளக்கத்தை சிறப்பித்து அழகான முறையில் கொடுக்குறார், சீர் செய்து. அப்பேற்பட்ட சேஷர்களுக்கெல்லாம் முதல் உதாரணம் பகவான் தன் குளோரிக்காக, தன் குளோரிஃபிகேஷனுக்காக, தன் மேன்மைக்காகவே ஏற்படுத்தி கொண்ட ஒருவன் ஆதிசேஷனாகிய நாகராஜன். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மலரடியாம், நீழல்கள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருமார்க்கு அரவு என்று ஆழ்வார் பாடினார். அதாவது சென்றால் குடையாம், பகவான் நடந்து போனால் உடனே குடை விரித்து ஆதிசேஷம் பின்னாடியே வருவாராம். கூப்பிட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏன்னா பகவானுடைய மேன்மைக்காக இருக்கான். பகவான் வாடக்கூடாது வெயில்ல, பகவான் மழையில் நினைக்கூடாது, அதனால் குடையாக வரும். சரிதான்னு பகவான் உள்ளே வந்து அரண்மனையில் உட்காந்துட்டார்னா தன் நித்தியசலத்தில் பரவதத்தில் இருந்தால் சிங்காசனமாம், அவன் வீட்டிற்கு சிம்மாசனமாக மாறிடுவார். எந்த சூப்பர் மார்க்கெட்லேயே இப்படி ஐட்டம் கிடைச்சா தேவையில்லையா? ரோட்டில் போகிறச்சே கொடையாகும், வீட்டுக்குள்ளே உட்காண்ட உடனே சேர் ஆகிடும். யாரோ ஒரு இன்ஜினியர் கண்டுபிடிச்சிடுவாங்க, பண்ணிடலாம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். பகவான் நின்று கிளம்பலாம் நினச்சா, செருப்பு போட்டுக்கணும்னு நினச்சா செருப்பாக காலில் ஊற்றுருவோம். நீள்கடல் என்றும் புனையாம், கடலில் படுத்துக்கிறச்சே அப்படியே அவருக்கு நீச்சல் அடிக்கச்சே டயரை சுற்றிட்டோ எதையோ கட்டின்னு நீச்சல் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி புனையாக வருவாராம். அவர் நீச்சல் அடிப்பது தண்ணீரில் மிதப்பதற்கு வசதியாக. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடல் என்றும் புனையாம், பூம்பட்டாம், புல்குமணையாம், பூம்பட்டாம் என்று இருந்தால் நின்றால் மறுபடியாம், என்றும் புனையாம், மணிவிளக்காம். அப்படி இருட்டு எடுத்து பெருமாள் லைட் வேணும் எதிர்பார்த்தால் அவர் லைட்டே வேண்டாம், இப்பொழுது எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு அலங்காரத்துக்காக லைட் ஏற்றணும் இல்லையா? இதில் லைட் போட்டிருந்தாலும் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறோம், அது அலங்கார விளக்கு. அப்படி லைட் இருக்கணும் என்று எம்பெருமானுக்கு தோன்றினால் அடுத்த வினாடி ஆதிசேஷனே விளக்காக மாறிடுவார். அது மேலே மணி இருக்கும், பாம்புகள் மேலே ரத்னம் இருக்கும்னு பழைய காலத்து நம்பிக்கை. அதில் டால் அடிக்க அந்த விளக்கில் பகவான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார். பூம்பட்டாம், புல்குமணையாம். எம்பெருமானுக்கு இடுப்பில் நல்ல வேஷ்டி வேணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா பட்டாடையாக மாறுவாராம். அல்லது படுக்கையாக இருக்கணும், நல்ல திண்டு வேணும்னா திண்டாக மாறுவாராம். இப்படி பலவித பணிகளெல்லாம் செய்கிறதுனால எம்பெருமானுடைய மேன்மைக்காய் ஏற்பட்டவர்களுடைய தலைவனாக ஆதிசேஷன் சொல்லப்படுறார். அந்த ஆதிசேஷனான நாகராஜனாலே தொழப்பட்ட திருவடியை உடையவன் திருவேங்கடமுடையான். அதே ஆதிசேஷனே மலையாகி எம்பெருமானுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய பெருமையும் உண்டு. திருவேங்கடமலையே அப்படித்தானே சேஷாத்ரி என்றே பெயர் பெற்ற மலை. அந்த எம்பெருமான் ஆதிசேஷனுடைய அவதாரமாகிய பலபத்ரனுடையும் சுபத்ரையோடும் கூடிய இன்னும் கிழக்கு கடையில் புருடோத்தம க்ஷேத்திரத்தில் காட்சி தருகிறார்.
இப்படி நாகேசனால் வழங்கப்பட்டவனாய், நாகேசன் மலையில் இருப்பவனாய், நாகேசனாகிய பலராமனோடு கூட உரைபவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய நாகேச தொடர்புனால நாகேசன் என்றே வழங்கப்படுகிறான். இதைத்தான் நாரத பகவான் 682 திருநாமமாக வச்சு சொல்கிறார். இதற்கு புருஷோத்தம க்ஷேத்திரத்தில் பகவான் கிருஷ்ணன் ஆக இருக்கான், பலராமன் என்கிற பலபத்ரனும் கூட இருக்கார், சுபத்ரை என்கிற சிஸ்டரும் கூட இருக்கார். ஸ்லோகத்தில் அதையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். நாகேஷ பத்ர சகிதகா, நாகேஷ பத்ரஸ்ச பத்ராச்ச நாகேஷ பத்ராக தாபியாம் சகிதா நாகேஷ பத்ர சகிதகா என்று அதற்கு கிராமட்டிக்கலாக விளக்கம் விட்டு தெலுங்கள். சுபத்ரை, பலராமன், பலபத்ரன் இவரோடு கூடியவனாக புருஷோத்தம க்ஷேத்திரத்திலே காட்சி தருகிற எம்பெருமான். இப்படி லக்ஷ்மியோடு கூடிய பகவானுக்கு நாகேசன் என்கிற நாமம் பொருந்துகிறது என்று நாரதர் அனுபவிக்கிறார். இப்போ இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை உங்களுக்கு இன்னொரு முறை சொல்கிறேன், கேளுங்க. நாகேசவந்தித பதம்புஜயுக்மயேஷா நாகேஷ சைலசிரசி பிரசிதஸ்வவாசகா நாகேஷ பத்ரசகித புருஷோத்தமே சன் நாகேஷ நாம மகிதகா சுமவாசகேதகா நாகேஷாய நமகா. இதற்கு தமிழ் என்ன? நாகமன்னன் வழங்கிடு வடியவன், நாகமன்னன் மலையில் நின்றோன், நாகமன்னன் தங்கிவிடனே பூரி நகரில் மன்னனாய் நின்றோனே, நாகேஷ பெயர் கொண்டான் தானே. அன்பர்களே, இப்படி எம்பெருமானை தியானம் பண்ணுங்கள், அவன் திருநாமமே பிதற்றுங்கள், அவன் அருள் பெற்று எல்லா நலத்துடனும் வாழலாம். எங்கே இன்னொரு வழி சொல்லுங்கள். நாகேஷாய நமகா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ